இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அமெரிக்கா டேரிஃப் போட போகிறாங்க அப்படின்ற செய்தி வந்ததுலேருந்து டிஃபென்ஸுக்கு நம்ம இனிமேல் அமெரிக்காவை நம்பக்கூடாது அப்படின்ற முக்கியமான சில கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் பதிவிடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கான காணொலியை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஎஸை நம்பலாமா வேணாமா அப்படின்றத பற்றின ஒரு கிளியரான டிஸ்கஷனையும் அண்ட் கூடுதலாக இப்போ வரைக்கும் எந்தெந்த கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸுக்கு நம்ம அமெரிக்கன்ஸை நம்பி இருக்கோம் அப்படின்றதையும் தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வணக்கம். டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், நம்ம கிரிட்டிக்கலான டெக்னாலஜிஸ் எல்லாமே ரஷ்யர்கள் கிட்ட இருந்தால் நான் வாங்குகிறோம், அமெரிக்கன்ஸ் கிட்ட இருந்து வாங்குற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணிட முடியுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வெளியே தெரியக்கூடிய வெப்பன்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே ரஷ்யன்ஸுக்கு ஆதரவாக தான் இருக்குது. அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம வாங்கலை. ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம போகிறப்ப சில முக்கியமான காம்பனன்ட்ஸுன்றது அமெரிக்கா கிட்டேருந்து தான் வருது. அமெரிக்கன்ஸ் நினச்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இந்தியாவோட டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸை பாதிப்படைய வைக்க முடியும். அதெல்லாம் என்ன காம்பனன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தேஜஸ் போர் விமானத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கும் தெரியும், ஜெனரல் எலக்ட்ரிக்கோட F404 என்ஜினை தான் நம்ம தேஜஸ் மார்க் 1 ஏவுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு. ஏற்கனவே இந்த என்ஜினை டிலே பண்ணி நமக்கு ப்ரொடக்ஷன் லைனில் இந்த போர் விமானத்தை சரியான அவுட்புட்டை கொண்டு வர முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது, மறுபடியும் நம்ம GE F414 என்ஜின்ஸை தான் தேஜஸ் மார்க் 2வுக்கும் AMCAவோட ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப்புக்கும் போட போகிறோம். ஸோ ஃப்யூச்சரில் அமெரிக்கன்ஸ் நினச்சாங்க அப்படின்னா இந்த என்ஜின்ஸுக்கான உதிரி பாகங்களையோ இல்லை இந்த என்ஜின்ஸுக்கான ப்ரொடக்ஷன் ரேட்டையோ கம்மி பண்ணி இந்தியாவோட ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட்ஸை வானத்தில் டேக் ஆஃப் பண்ண விடாமல் பண்ண முடியும். இது ஒரு பாசிபிலிட்டி. இதற்கு அடுத்து வார்ஷிப் பக்கம் போனோம் அப்படின்னா, நம்மளோட ஃப்ரிகேட்ஸ் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டான கேஸ் டர்பைன் இன்ஜினை பயன்படுத்துது அப்படின்னு நம்மளோட காணொலியை நம்ம பேசியிருப்போம். அதாவது ப்ராஜெக்ட் 17A இருக்கக்கூடிய ஃப்ரிகேட்ஸ். இதை பற்றி சில மாதங்கள் முன்னாடி நான் யூகேல இருக்கிறப்போ ஒரு தெளிவான வீடியோ போட்டிருப்பேன். அப்போது இந்த ஃப்ரிகேட்ஸ் எந்த அளவுக்கு நேட்டோ ஸ்டாண்டர்டில் இருக்குது, வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரொபல்ஷன்ஸ் இது பயன்படுத்துது அப்படின்றத பேசியிருப்பேன். அதில் ரொம்ப முக்கியமான பேசுனது ஜெனரல் எலக்ட்ரிக்கோட ஒரு கேஸ் டர்பைன் என்ஜின். அந்த என்ஜின் ஒரு யூஎஸ் கம்பெனிக்கிட்ட இருந்து தான் வருது. ஸோ அமெரிக்கன்ஸ் அந்த என்ஜினை சர்வீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியும். ஆர் அந்த என்ஜினுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை நமக்கு கொடுக்க மறுக்கவும் முடியும். இதன் மூலமாக நம்மளோட ஃப்ரிகேட்ஸை நம்மளால் பயன்படுத்த முடியாது. இதற்கடுத்து ஜோராவர் லைட் பேட்டில் டேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதில் ஒரு என்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு. அது கமின்ஸோட டீசல் என்ஜின். கமின்ஸ் ஒரு அமெரிக்கன் கம்பெனி. அப்போது வெளியே தெரியாமல் நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறப்ப நிறைய இடங்களில் கிரிட்டிக்கலாக அமெரிக்கன் டெக்னாலஜிஸ் அப்படின்றது நமக்கு தேவைப்படுது. அந்த தேவைப்படுற டெக்னாலஜிஸை அமெரிக்கர்கள் நினச்சாங்க அப்படின்னா நமக்கு கொடுக்காமல் இருக்க முடியும். இப்போது சமீபத்தில் அவங்க போட்டிருக்கிற டேரிஃப் மாதிரி. அப்போது இதிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜோராவார் பேட்டில் டேங்கை பொறுத்த வரைக்கும் கமின்ஸோட என்ஜினை ஆரம்பத்தில் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஆனால் அதற்கு அடுத்து டாக்ட்ரனோட அதை விட அதிகமான ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்ஜினை கொண்டு ஜோராவார் லைட் பேட்டில் டேங்கை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ அமெரிக்கன்ஸ் அந்த இடத்துல நம்மளோட ஆமை ட்விஸ்ட் பண்ண முடியாது. இப்போ அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸோட டீலுமே அதே மாதிரி தான். என்ன தான் அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம அட்டாக் ஹெலிகாப்டர் வாங்கினாலும் நம்மக்கிட்ட உள்நாடு தயாரிப்பு அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ அமெரிக்கன்ஸ் அப்பாச்சிக்கு தேவையான பாகங்களையோ இல்லை அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலோ நமக்கு கவலை இல்லை. ஏன்னா LCH பிரசாந்தை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம். இப்போ இந்த குறிப்பிட்ட வார்ஷிப் பக்கம் வருவோம். வார்ஷிப்பில் இருக்கக்கூடிய கேஸ் டர்பைன் என்ஜின்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறத உருவாக்குறதா அவங்க சொல்லிக்கிறாங்க. அதான் ஜெனரல் எலக்ட்ரிக்கோடது. அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுனால தான் கடற்படையும் அந்த குறிப்பிட்ட கேஸ் டர்பைன் என்ஜின்ஸை வாங்கியிருக்காங்க. இப்போ அதை நம்மளால் அமெரிக்கன்ஸ் கிட்டேருந்து சோர்ஸ் பண்ண முடியலை அப்படின்னா இருக்கவே இருக்குது யுக்ரைனியன் கம்பெனி. அதோட மேஜர் டைஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது, ஷேர்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த யுக்ரைனியன் கம்பெனி கிட்டேருந்து ஒரு கேஸ் டர்பைன் என்ஜினை சோர்ஸ் பண்ண முடியும். ஃபைட்டர் போர் விமானங்கள் அப்படின்னு வர்றப்ப இந்த இடத்துல நம்ம டெக்னாலஜியை முன்னிறுத்தி வச்சுருப்போம் அப்படின்றத நான் பல காணொலிகளில் பேசியிருப்பேன். பெட்டரான டெக் வேணும் அப்படின்னா ரஷ்யன்ஸ் கிட்டேருந்து நம்ம என்ஜின் வாங்க முடியாது. அதனால தான் நம்ம அமெரிக்கன்ஸ் கிட்டேருந்து வாங்குகிறோம். ஸோ அமெரிக்கன்ஸோட ஜெனரல் எலக்ட்ரிக் F404 என்ஜினை ஒரு பேஸ் லைனாக வச்சுக்கிட்டு அதன் மூலமாக ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த்தை கூட்டிட்டு அதற்கப்புறமா இண்டிஜினஸ் காவேரி என்ஜினை கொண்டு நம்ம ஜெனரல் எலக்ட்ரிக் F404 என்ஜினை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இதற்கு முன்னாடி பல காணொலிகளில் பேசியிருப்போம். பட் காவேரி என்ஜினுக்கான ஃபண்டிங் இப்போ நிறுத்தப்பட்டுருச்சு. அதோட ட்ரை த்ரஸ்ட் வேரியன்ட் மட்டும்தான் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரை த்ரஸ்ட் வேரியண்ட்டை ட்ரோன்ஸில் போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபண்டிங்கை நிறுத்தி டெவலப் பண்ண வரைக்கும் போதும் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போது F404 என்ஜினை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்மக்கிட்ட இண்டிஜினஸ் என்ஜின் கிடையாது. இது ஒரு பிரச்சனை.
அண்ட் அடுத்து F414 என்ஜின் மேட்ருக்கு வந்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. சாஃப்ரானோட நம்ம போட போகிற டீல். அமெரிக்கன் என்ஜின்ஸை நம்ம தவிர்க்கிறதுக்கான ரீசனுமே அதுதான். யூரோப்பியன்ஸ் அண்ட் யூகே நமக்கு ஃபுல் டெக் ட்ரான்ஸ்ஃபரும் இதோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸே நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஜெனரல் எலக்ட்ரிக்கை தவிர்த்து ரோல்ஸ் ராய்ஸ் மற்றும் சாஃப்ரான் கிட்டேருந்து நம்ம என்ஜின் மேனுஃபேக்சரிங்கை பண்ண போகிறோம். அப்போது சாஃப்ரான் கிட்டேருந்து நம்ம உருவாக்குற அந்த என்ஜினை அமெரிக்கன்ஸோட F414 என்ஜினை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தி ஆகணும். இப்போது இது எல்லாமே பேக்கப் ஆப்ஷனாக நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த பேக்கப் ஆப்ஷனை கரெக்டாக ட்ராக் பண்ணி இதை சரியான நேரத்தில் நம்ம டெலிவர் பண்ணால் மட்டும்தான் அமெரிக்கன்ஸ் நம்மளை சோக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அமெரிக்கன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸை விட்டு வெளியே வர முடியும். இது எதையுமே நம்ம பண்ணலை, கரெக்டாக இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொண்டு போகாமல் விட்டோம் அப்படின்னா அடுத்து இன்னும் 10 வருஷம் கழித்து இதை விட மோசமாக நம்ம அமெரிக்கன்ஸால் ட்ரீட் பண்ணப்படுவோம். யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கட்டும், யாருமே எதுவுமே பண்ண முடியாது. இவ்வளோ கிளியரான க்ளோஸான டிஃபென்ஸ் பேக்ஸு அண்ட் எக்கனாமிக்கல் பேக்ஸு யூஎஸோட இருக்குது அப்படின்னா அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும். இப்போது இந்த காணொலியில் உங்களுக்கு ஒரு விஷயம் முக்கியமாக புரிய வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறோம் டிஃபென்ஸுக்கு அப்படின்னா, நம்ம டிஃபென்ஸ் சேனல்ன்றதுனால நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், உலகத்திலேயே பெஸ்ட் என்ஜின்ஸை வந்து யூரோப்பியன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா யூரோப்பியன் கம்பெனிஸ் கிட்டேருந்து நம்ம அந்த என்ஜினை இறக்குமதி பண்ணி யூஸ் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. பட் இண்டிஜினஸ் ஆப்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்கணும். அதாவது இம்போர்ட்டை வந்து ஆக்ட் ஆஃப் கன்வீனியன்ஸாக நம்ம எடுத்துக்கணும், ஆக்ட் ஆஃப் நெசசிட்டியாக நம்ம கொண்டு போகக்கூடாது. இந்த என்ஜினை இம்போர்ட் பண்ணி தான் நம்ம ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்குற மாதிரி இருக்குது, இந்த என்ஜின் இல்லை அப்படின்னா நம்மளால் ஃபைட்டர் ஜெட்டே உருவாக்க முடியாது அப்படின்ற கேஸ் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காவேரி டெவலப்மெண்ட்டை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு காவேரி என்ஜினை இன்னும் டெவலப் பண்ணி முடிக்கலை. ட்ரை த்ரஸ்ட் வேரியண்ட் இருக்குது, வெத் த்ரஸ்ட் வேரியண்ட்டு நம்ம டெவலப் பண்ணி முடிச்சாகணும். அப்போ அதுக்கான ஃபண்டிங்கை ஒதுக்கி அந்த டெவலப்மெண்டல் ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கட்டும். அது வரைக்கும் ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த்து கம்மியாகிக்கிட்டு இருக்குல்ல, அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம், அமெரிக்கன் என்ஜினை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த்தை பூஸ்ட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் அப்படின்றது நம்ம கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி தேவைக்கு இம்போர்ட் பண்ணுறோம், பட் நாளைக்கு நம்மளோட தேவைக்கு நம்மளோட உள்நாடு தயாரிப்பு இருக்குது அப்படின்றது தான் நம்ம மையப்படுத்தி கொண்டு போகணும். ஆனால் ப்ராஜெக்டை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதான் இந்த என்ஜின் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா அப்போது இந்த மாதிரி அன்ரிலையபிளான பார்ட்னர்ஸால் நம்ம ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணப்படுவோம். இப்போ அமெரிக்கா மட்டும்தான் அன்ரிலையபிளான பார்ட்னரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரஷ்யன்ஸ் கூட தான் ஒரு வகையில் அன்ரிலையபிளான பார்ட்னர். ரஷ்யன்ஸ் வந்து அவங்களோட பாலிசியெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. அவங்களே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு நமக்கு சரியான நேரத்தில் எக்யூப்மெண்ட்டை டெவலப் பண்ண முடியாமல் போயிடுது. இதுதான் மேட்ரு. ஸோ இன்றைக்கான காணொலியில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி நான் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.